சில நேரங்களில் எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோங்கிற பயணம் கூட அவங்களுக்கு புரியாமல் போயிடும். ஒன்று காதல் வலையில் போய் விழுவோம், அல்லது காதல் ரசனையில் போய் விழுவோம், அல்லது தேவையற்ற மனிதர்களுடைய பழக்கத்தில் போய் விழுவோம், அல்லது தேவையானவர்கள் யாருன்னு தெரியாமல் போய் விழுவோம். ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு சிக்கல்கள் அவங்களுக்கு ஒரு சிரமங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கூட சில நேரத்தில் கொண்டு வந்துட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இவங்க வாழ்க்கையை பல கோணத்தில் கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய இறை வழிபாடுகளும் தெய்வ பணிகளும் நிறைய அவங்க செய்ய வேண்டியிருக்கு. முயற்சிகளை அடுத்தடுத்து அவங்க பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. காலம் கடத்த கடத்த அவங்க லைஃப்பில் மன அழுத்தங்களும் மனபாரங்களும் இழப்புகளும் ஏற்படுது. அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரமும் சில நேரங்களில் மன அழுத்தங்களையும் மனபாரங்களையும் மன வருத்தங்களையும் கண்டிப்பாக பெறுகிறது அப்படிங்கிறதுல என் சந்தேகம் இல்லை. இன்னும் நம்ம ஒருபடி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவாவது ஒரு விஷக்கடிக்கு ஆளாக வேண்டியிருக்கு. ஒரு தேள் கடிச்சிச்சு, புறாங்க கடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷக்கடிகளாவது அவங்கள தாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இதே ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய லைஃப்பில் பல பேரை சந்திக்கிறோம், பல பேரை பார்க்குறோம், பல பேருடைய எண்ணங்கள் என்னங்கிறத கேட்குறோம். ஆனால் நமக்கு சரியான ஒரு விஷயம் பிடிபடலை. எதை நோக்கி பயணிக்கிறோம், ஏன் பயணிக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு தெரியாமையே போயிருந்தது கூட நான் சொல்லலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் அடிக்கடி சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வதும், அடிக்கடி சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மாத பூஜைகள் நடக்குது இல்லையா, அதில் கலந்துக்கிறதும், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தல விருட்சம்னு இருக்கும், அந்த தல விருட்சத்திட்ட போய் தன்னுடைய வேண்டுதலை சொல்கிறதும் தன்னுடைய மன அழுத்தம் மன பாரத்திலிருந்து விடுபடலாம்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரமும் மன அழுத்தத்துக்கு மனபாரத்துக்கு ஆளாகிறதா? அது நல்ல நட்சத்திரம்னு சொல்கிறாங்களே, காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கே, அப்புறம் என்ன? இந்த சுவாதியை பொறுத்தளவில் காதல் கத்தரிக்காய்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரும். இந்த காதலால், அந்த மோகத்தால், ஏதோ ஒரு சக்தியால் தான் என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம், எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதே புரியாமல் போயிடும். நிறைய சம்பாதிப்போம், நிறைய பழகுவோம், நிறைய நண்பர்களுடைய நட்புகள் இருக்கும், நிறைய நண்பர்களால் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது தெரியாது. தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாதவர்களோட பழகிற பழக்க வழக்கம் நம்ம சில நேரத்தில் சிக்கல் ஒண்டி மாட்டிவிடுறோம். திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, ஒருவரை விரும்பக்கூடிய லவ் விஷயமாக இருந்தாலும் சரி, அது ப்ராப்ளத்தை பிரச்சனைகளை இவர்களுக்கு கொண்டு வருதுங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இன்னும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகங்களில் என்ன நடக்க போகுது என்ன நடக்குதுங்கிறத புரியறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் எப்படியெல்லாம் எப்போதெல்லாம் சிக்கல்ல மாட்டுமோ அப்போதெல்லாம் அது நிறைய பண இழப்புகளையும் மன அழுத்தங்களையும் சந்திக்கும். வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம், இது எல்லா பாக்கியமே இதற்கு உண்டு. எல்லாமே அது கிடைச்சிடும். கோபமான கணவனோ மனைவியே கிடைப்பாங்க. நாம ஒன்று சொன்னால் பிள்ளைங்க ஒன்று செய்வாங்க. பிள்ளைகள் மீது அதிக பாசமாக இருக்கக்கூடியவங்க துளாராசி சுவாதி நட்சத்திரம். ஆனால் மன அழுத்தங்கிற ஒரு விஷயத்தால் சில நேரங்களில் அப்படியே நொந்து நூலாக போகக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு வந்துடுது. அதையும் தாண்டி சுவாதி செய்யணும் அப்படின்னா அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பையும் ஒரு சிரத்தையான நிலையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. பொருளாதார நெருக்கடியா அல்லது பொருளாதார சிக்கலா அப்படிங்கிறத விட்டுட்டு
நாம் எதை செய்தால் ஜெயிக்க முடியுங்கிறத நம்ம நினச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்.